ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒருங்கிணைந்த குரலை வலுப்படுத்துவோம். சென்னையில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மேலும் 25 ஆண்டுகள் ஒத்திவைக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 7 மாநில அரசியல் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மாநில உரிமைகளை பாஜக பறிக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எந்த மாநிலமும் பாதிக்கப்படாத வகையில் நியாயமான தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல். மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அவர்கள் தனது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள். இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்கக்கூடாது. இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து முன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிற்கு நிதி பங்கீடு குறித்து நிர்மலா சீதாராமன் விமர்சனம். நான் வேணும்னே இதை கொஞ்சம் பில்டப் பண்றேன். ஏன்னா இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்கலன்னு இங்கிருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்கிருந்து வருதோ எனக்கு புரியல. தமிழர்களை எள்ளி நகையாடுபவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என கனிமொழி கண்டனம். ஐபிஎல் தொடரில் சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை அணிகள் இன்று மோதல். அனிருத்தின் இசை நிகழ்ச்சியுடன் தொடங்கும் போட்டியை காண ரசிகர்கள் உற்சாகம். கோவை பந்தய சாலை பகுதியில் களை கட்டிய மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம். இளைஞர்கள் இளம் பெண்கள் உற்சாகமாக நடனமாடி குதூகலம். சிவகங்கை மாவட்டம் காலாப்பூர் கிராமத்தில் களை கட்டிய மீன்பிடி திருவிழா. கண்மாயில் இறங்கி மீன்களை அள்ளிச் சென்ற கிராம மக்கள். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் அருகே 1,30,00,000 ரூபாய் மதிப்பிலான போலி நகைகளை வைத்து மோசடி. 2011ஆம் ஆண்டில் இருந்து மோசடியில் ஈடுபட்டு வந்த வங்கி நகை மதிப்பீட்டாளர் கைது. கோவாவில் பிரசித்தி பெற்ற ஷிக்மோ திருவிழா கோலாகலம். நடன கலைஞர்களின் அணிவகுப்பால் களை கட்டிய கோவா. எக்ஸ் என பெயர் மாற்றப்பட்டதை அடுத்து ட்விட்டர் நிறுவன கட்டிடத்தில் இருந்த பறவை சின்னம் ஏலத்தில் விற்பனை. 12 அடி நீளம் 9 அடி அகலம் கொண்ட சின்னம் 30 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை.
IPL தொடரின் முதல் போட்டியில் பெங்களூருவுக்கு வெற்றி. கொல்கத்தா அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.